பழைய கருத்து போன பித்தளை விளக்க புதுசாக மாற்றணுமா? அப்போ நான் இதை மட்டும் பூசி பாருங்க. அது என்ன பொருள்னு வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே நம்மளோட கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும். அதுவும் வெளியில் போகாமல் வீட்லேயே கரும்பு ஜூஸ் போட்டு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா குளுகுளுன்னு ஒரு கரும்பு இல்லாத கரும்பு ஜூஸ் பார்க்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து சேர்த்துருக்கிறது 10-15 புதினா இலைகள். இப்போ ஒரு 6-7 போல ஐஸ் கட்டிகள் சேர்த்துருக்கேங்க. அடுத்து நான் சேர்க்க போகிறது லெமனுங்க. ஒரு முழு லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்க ஜூஸ் அளவு 3 பேர் குடிக்கிற அளவு சொல்கிறேன். இதில் இனிப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாகரி ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு முழு லெமனை கட் பண்ணி பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். அதோட சாறு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எடுத்தீங்கன்னா கரும்பு இல்லாத சூப்பரான கரும்பு ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் இப்படி ஒரு ட்ரிங்க் குடிச்சு பாருங்க. நல்ல ஹெல்த்தியான ஜூஸும் கூடங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டி சேர்த்துட்டு இந்த ஜூஸை சர்வ் பண்ணுங்க. நல்லா குளுகுளுன்னு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். கரும்பு இல்லாத கரும்பு போடாத ஒரு கரும்பு ஜூஸுங்க. கரும்புக்கு பதிலாக தான் வெல்லம் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இது கரும்பு ஜூஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த டிப்பு, நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான மூடி எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மூடியை நம்ம அப்புறம் ரீயூஸ் பண்ணிக்கலான்னு. இன்றைக்கி இந்த மூடியை சூப்பராக ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த மூடியோட ஒரு ஓரங்கள்லையும் ஒரு டாட் வச்சுருக்கேன். ஒரு சைடில் மட்டும் 2 வச்சுருக்கேன். 2 புள்ளி வச்சிருக்கேன். இந்த நம்ம புள்ளி வச்சிருக்கிற இந்த 3 இடத்துலையும் இது போல கம்பியை ஹீட் பண்ணிட்டு நல்லா சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கிற இடத்துல நம்ம இந்த பொருளை மாட்டி விட போகிறோம். இது ஒரு காசு செலவில்லாத ஒரு ஆர்கனைசருங்க. நம்ம காசு செலவு பண்ணி வெளியில் போய் ஆர்கனைசர் வாங்குறதுக்கு பதிலாக வேஸ்டான பொருளை நம்ம வீட்டிலேயே கைப்பட செய்யும்போது அது ஒரு மன திருப்தியை கொடுக்குங்க. அப்படி தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். பூக்குத்துற ஹேர்பினை அந்த ஓட்டைக்குள்ளே இது போல் நுழைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஹேர்பினோட 2 வாய்ப்பகுதியும் அந்த 2 ஓட்டைக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஹேர்பின் இந்த மூடிக்குள்ளே அப்படியே செட் ஆகிடும். அதுபோல் இதை வச்சு விட்டுட்டு இந்த கம்பி 2 நீட்டிக்கிட்டு இருக்கிறத லேசாக வளைச்சி விடுங்க. கைகளால் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. நீங்கள் இதை கட்டிங் பிளேட் வச்சு செஞ்சிங்கன்னா அழகாக அது வளைஞ்சிரும். இப்போது சூப்பரான நமக்கு ஒரு கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மூடியோட பின் சைடில் டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற டைல் ஏரியா அப்படி இல்லைனா கதவு ஏரியாவில் இதை நீங்கள் இது போல் ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான டபுள் சைடு டேப் ஒட்டினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு வராதுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கீ ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீ போட மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி உங்களோட ஐடென்டி கார்டு, உங்களோட ஹெட்செட்டு, ப்ளூடூத் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கலாம். வெளியில் போகும்போது அவசரத்தில் நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு வாசலில் இருக்க கதவோட பின் சைடில் இப்படி ஒட்டி வச்சுட்டோன்னா நம்ம மறக்காமல் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி நம்ம வீட்டில் மீன் பொரிச்சது, சிக்கன் பொரிச்சதெல்லாம் அதிக அளவு எண்ணெய் பிசுப்பாக இருக்கும். அடியில் நமக்கு ஒரு மாதிரி அடிப்பிடிச்சு ஒட்டி பிடிச்சிக்க மாதிரி இருக்குங்க. இதை அப்படியே நம்ம ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோன்னா அந்த கோட்டிங் எல்லாமே போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நான் எடுத்துருக்கிறது சப்பாத்திக்கு மேல் மாவாக நம்ம தேய்ச்சி எடுப்போம்ல அந்த மாவு தாங்க. சில நேரம் நம்ம கைப்பட்டு அந்த மாவு வீணாக போகும். அப்படிப்பட்ட மாவு நான் கொஞ்சமாக தூவிட்டு இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே அந்த மாவில் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாவை கொட்டிட்டு இதை நீங்கள் நான் சாதாரண லிக்விட் போட்டு தேய்ச்சி எடுத்தாலே நல்லா க்ளீனாக இருக்கும். அதோட கோட்டிங் போகாது. இந்த பாத்திரம் நமக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்குங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் முருங்கைக்காயில் சாம்பார் வைப்போம், புளிக்குழம்புல சேர்ப்போம். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமான அளவில் கிடச்சிருச்சுன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். முருங்கைக்காயை சரியாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா அது காஞ்சி போய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது போல் நாம் குழம்புக்கு போடுற மாதிரி கட் பண்ண அந்த முருங்கைக்காயை ஒரு காட்டன் துணியில் சுற்றி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம வேக வைக்கும்போது குயிக்காகவும் வெந்து போயிடும். கண்டிப்பாக முருங்கைக்காவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்மளோட பூஜா வெசல்ஸ் கிளீனிங் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே எனக்கு பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுல பீதாம்பரி பவுடர் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது கைகளில் ஒரு விதமான அலர்ஜி மாதிரி எனக்கு ஏற்படுத்தும். அதனாலே நான் நிறையா வித்தியாசமான ஐடியாக்களை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வித்தியாசமான ஐடியா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பூஜை விளக்கை கழுவி வைக்கும்போது மாதக்கணக்கானாலும் விளக்கு முக்கியமாக கருத்து போகாது. நம்ம எப்படி கழுவி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க அந்த விளக்கோட நிறம். அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டெப்பையும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட பூஜை விளக்கு எந்தளவு அழுக்கு படிஞ்சு பிசுப்புன்னு இருக்குன்னு.
இதில் நம்ம முதல் செய்ய போகிறது இந்த பிசுபிசுப்பு இருக்கிற அந்த எண்ணெயை திரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எப்பயும் பிசுபிசுப்பு துடைக்கிற துணியை அப்படியே நீங்கள் அந்த பொட்டு மேலே வச்சு தேய்க்காதீங்க. அந்த பிசுபிசுப்புக்கு வேறு துணி எடுத்துக்கோங்க. அந்த பொட்டு குங்குமத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு துணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தனித்தனி டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய டப்பில் நல்லா தண்ணி எடுத்திருக்கேன். இந்த விளக்கு இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு இந்த தண்ணி இருக்கணும். கண்டிப்பாக சுடு தண்ணி இருக்கவே கூடாது. எப்பயும் பூஜை பொருட்களை சுடு தண்ணியில் போடாதீங்க. அது ஒரு தவறான வழிமுறை. இப்போ நான் நல்லா பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். அடுத்து நான் எடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான பொருள், நம்ம தலைக்கு போடக்கூடிய சீயக்காய் தாங்க எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த சீயக்காய் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்ககிட்ட இருக்க பூஜை பொருளோட தேவைக்கு தகுந்த அளவுக்கு இந்த சீயக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. என்கிட்ட இருக்கிற பாத்திரங்களுக்கு நான் ஒரு 2 சின்ன பாக்கெட் போட்டிருக்கேன். அடுத்தது முக்கியமான பொருள் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த விளக்குல ஒரு விதமான பாலிஷ் தன்மையை கொடுக்கும். நம்ம தங்க நகைகள் வாஷ் பண்ணும்போதே நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துருப்பேன். அதே மெத்தடு தாங்க. இது போல் இந்த மஞ்சத்தூளும் சீயக்காய் தூளும் கலந்த தண்ணியில் நம்மளோட பூஜை விளக்குகளை அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். இந்த தண்ணியில் இந்த விளக்கு நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இது எதுக்காக செய்கிறோன்னா அப்போ தான் இந்த விளக்கில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு அந்த அழுக்கு எல்லாமே ஊறி வரும். இது 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே அடுத்த ப்ராசஸ் ரெடி பண்ணலாம். மறுபடியும் நான் ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு சீயக்காய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் அளவே கரெக்டாக இருக்குங்க. இருந்தாலும் ஆப்ஷனுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமனுக்கு பதிலாக நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. புளியும் நல்ல ரிசல்ட் தருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த விளக்குகளை எடுத்துக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது போல் இந்த லெமனில் அந்த சீயக்காய் தூளை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த விளக்கில் நீங்கள் தேய்க்க போகிறீங்களோ அந்த விளக்கில் டைரெக்டாக இதை வச்சு அப்ளை பண்ணி விடுங்க. நீங்கள் அப்ளை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்ளை பண்ணும்போது முக்கியமான விஷயம், அந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு நீங்கள் செய்யணும். அப்போ தான் அந்த சாறு அந்த சீயக்காய் தூளோட கலந்து அந்த விளக்கை நல்லா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம விளக்கு தங்க மாதிரி புது விளக்காக மாறுறதுக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சீயக்காய் பவுடர் இந்த விளக்கில் நல்லா பூசி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு தேங்காய் நாரோ இல்லைனா நீங்கள் பூஜை விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்க இது போன்ற நார் எதுனாலும் பயன்படுத்தலாம். இந்த நார் பயன்படுத்தி எதுக்காக தேய்க்கிறோன்னா நம்ம இந்த விளக்கோட டிசைனில் குட்டி குட்டியாக அழுக்கு அங்கங்கே சேர்ந்துருக்கோம். அதை நம்ம சாதாரணமாக தேய்ச்சா போகாது. இந்த மாதிரி நம்ம வச்சு தேய்க்கும் போது அதில் இருக்க அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத அழுக்கு எல்லாமே போயிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த விளக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பச்சை படிஞ்சு போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. இப்போயும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை நம்ம இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லா பாத்திரங்களையும் இதே மெத்தடில் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். எல்லா விளக்கு எல்லா பொருட்களுமே இதே மெத்தடில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் இந்த விளக்கை நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த விளக்கை நம்ம வெளியில் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு விளக்கு எல்லாமே பளிச்சுன்னு மாறும். அதுவும் குறைவான டைமில் டக்குன்னு நீங்கள் எவ்வளோ விளக்குனாலும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். கை வலிக்காது. டக்குன்னு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.